அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நேற்று நடந்த சம்பவங்கள் நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. சவுக்கு சங்கர் ஒரு வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் அவர்கள் வீட்டில் நுழைந்து வீடுகளை தாக்கி சாக்கடை, மலம் போன்ற கெட்ட நீர்களை உள்ளே தெளித்து வீடு முழுவதும் பெட்ரூம், ரூமு, கிச்சன் எல்லா முழுவதும் தெளித்து அவர் தாயாரின் ஃபோனை பிடுங்கி அவர் மகனுக்கு வீடியோ கால் செய்து அசிங்கமாக தகாத வார்த்தைகளை பேசி அதை லைவாக வீடியோ போட்டு வெளியிடுகிறார்கள். எவ்வளோ தைரியம் இவர்களுக்கு வந்தது என்பது மக்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் எதற்கு இவங்க தாக்குகிறார் என்று சொன்னால், இது தாக்குவது என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அவர் மீது தவறு இருந்தால் சரியான புகார் அளித்தோ நீதிமன்றத்தை அணுகியோ அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். அதுதான் ஜனநாயக முறையில் ஒரு சரியாக இருக்க வேண்டும். அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தவறாக இவர் பேசிவிட்டார், அவர் பேசிவிட்டார் என்று தாக்க முயல்வதும், வெட்டுக்கொள்வதும், கொலை செய்வதும், மிரட்டல் விடுவதும் என்றால் இது தமிழ்நாடு சரியாக கொலை காலகடம் மாறிக்கொண்டிருக்கும். தமிழினமே மக்கள் இனமே இருக்காது. இப்படி ஒரு சீர்கெட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அவர் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை என்று பேட்டி கொடுக்கும்போதே அந்த பேட்டியில் காண முடிந்தது. நான் ஒன்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக பேசவில்லை. அவருடைய பிரச்சனைகளையும் அவருக்கு எப்படி ஏமாற்றப்படுகிறாள் என்பதையும் தான் நான் அந்த காணொலியில் பேசியிருக்கேன். ஒரு விதம் தவறாக நான் குறிப்பிடவில்லை என்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு வாகனத்தை, கழிவுநீர் வாகனத்தை கொடுக்குறாங்க. அதில் 230 வாகனத்தை 130 வாகனம் அந்த வாகனம் மட்டும்தான் அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் போய் சேர்ந்துருக்கு. மீதி உள்ள வாகனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பிறந்தைங்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் பினாமி பேரில் விழுந்து அந்த பயனாளியை இவங்க கொடுக்காம அவங்க பயனெடுத்து பெற்று அதன் மூலம் இல்லை அவங்க கொடுக்குற மானிய தொகையும் அவங்களுக்கு சரியாக போகாமல் அந்த வண்டியை இவங்க மூலயமா பெற்று இதன் மூலயமா அவர் பல்லாயிரம் கோடிகளை இவர் வருமானம் பெறுவதற்கு இந்தமாரி செயலை செய்கிறாரு சொல்லிட்டு அதை தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன், இந்த எதுக்காக அப்படி இந்த திட்டம் வந்திருக்கு சொன்னாங்களே, இந்த மத்திய அரசு இந்தமாதிரி பெரும்பாலான தொழிலாளர்கள்லாம் அவங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் குடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு குடும்பம் பாதிக்கப்படுது. அப்போ அந்த பெண்கள் பேரிலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணத்தை அவர்களே செலுத்த வேண்டும் அப்படி என்பது போலையும் அதனால தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இந்தமாரி குடிச்சு வீணாக போகிறாங்க, இந்தமாரி குடும்பம் பாதிக்க சொல்கிறது அந்த பெண்கள் பேரிலே பணத்தை போட்டு அவங்களுக்கு பயனடைய கூட செய்கிறதுக்காக தான் ஒரு பொதுவான கருத்து சொல்லுகிறார். உடனே அவங்களை குடியார் என்று சொல்லிவிட்டார் அவர் அப்படிங்கிற கருத்தை புகார் அளித்திருக்காங்க. 2 நாள் முன்னாடி புகார் அளித்திருக்காங்கன்ட்டு அவர் சகோதரர் சொல்லியிருந்தாங்க. என்ன இது கேவலமாக போயிட்டுங்களா குடிக்கிறான்னு சொன்னோன்னே, அவன் குடிக்கிறான்னு தெரிஞ்சுதானே உங்கள் வீட்டு அக்கௌண்ட்டில் போட்டு பணம் போட்டுருங்க. யாரும் வேணாம் சொல்ல வேண்டியதானே நீங்கள். உங்கள் சூழ்நிலை தெரிஞ்சு தான் குடும்பம் பெரும்பாலும் நாமளும் தெரிஞ்சே பார்க்குறோம். நம்ம இந்த சில சுத்தம் இடத்துல போனோன்னா காலையில் இந்த நாற்றத்தில் சும்மல் வேலை செய்ய முடியாது, ஒரு கட்டிங்கை போட்டு தான் வேலை செய்கிறாங்க. திருப்பி நாற்றுல வேலை செய்கிறாங்க. அது என்ன அப்பட்டமாக இதை என்ன கேட்டிங்கனாக்கா, இது கூலிப்படை தான் இது அழகாக தெரிகிறது. நாங்கள் போராட்டம் விட்டு தாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு வராங்க, பதவி வச்சு போராட்டம் பண்ணுறாங்க, சவுக்கு சங்கரவதி கோஷம் போட்டு வராங்க. பிறகு போய் வீடு போட்டு தாக்குறாங்க. ஒரு போலீஸ் பின்னாடியே வராரு. அது வீடை இப்போ ஒரு போராட்டம் லைவில் போடுற வரைக்கும் அந்த நியூஸ் போகுது. இப்போ எப்படி அதை அனுமதிக்கிறது காவல்துறை? இப்போ நாம் தமிழ் சார்பாக இல்லை பிற கட்சிகளும் மக்கள் உரிமையாக சில போராட்டம் பண்ணுறாங்க. இதை விட குடமுழுக்கு கோயம்புத்தூரில் முருகன் கோயிலுக்கு வேணும்னு சொல்லிட்டு சின்ன துண்டறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு போய் கைது பண்ணுறாங்க. இப்படி ஒரு வன்முறை தூண்டு கோரஷம் போல எந்த அனுமதி வாங்கினாங்க? ஏன் வேணாம், எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? எப்படி அதை தடுத்துருக்கலாமே? அவர்கள் அது இவருக்கு அது அந்த சம்பவம் தெரிஞ்சவங்க அவங்க வராங்கன்னு தெரிஞ்சவொடனே சவுக்கு சங்கர் காலையிலே ஒரு வீட்டை விட்டு புறப்படும்போது இந்தமாரி கல்லை விட்டு அடிச்சவங்க சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வீட்டுக்கு அம்மாவுக்கு உஷார் பண்ணி கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு. அப்படியும் கால் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ உடனடியாக பேட்ரோலுக்கும் கால் பண்ணியிருக்காங்க 100 கோட்டுக்கு. அவங்க உடனடியாக பேட்ரோல்னு அவரும் சொல்லுகிறாரு. பேட்ரோல்னு 10 நிமிஷம் உடனடியாக சம்பவத்துக்கு வர வேண்டும். அது ஒரு எமர்ஜென்சி காலத்துக்காக தான் பயன்படுத்துகிற நம்பரு. ஆனால் 40 நிமிடம் கழித்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் 2 மணி நேரமாக லைவ் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. தாக்க போகிறது, ஆக்ஷன் கட்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சாதாரண தொழிலாளருக்கு இவ்வளோ தைரியம் வராதுங்க. நம்ம அன்றாடம் காட்சி நம்ம பொழப்பு எதுக்கு போகணும் அப்படின்னு பயப்படுவாங்க. இப்போ இவ்வளோ தைரியம் கொடுக்குறான்னு சொன்னால் அவர்கள் போர்வையில் வந்தது யார்?
இத வந்து இது போன்ற சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறத இந்த அரசே, இந்த காவல்துறை அனுமதிக்கிறதா? அப்படின்னு கேள்விக்குறியாகுது. இந்த குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கனாக்கா, அவரு சவுக்கு சங்கர் சொல்லுகிறாரு. நான் 3 மாதங்களுக்கு பிறகு தான் நான் இந்த வீட்டுக்கே நான் இங்க வந்திருக்கேன். இது யாருக்கும் தெரியாது. ஆனா இது வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு தான் தெரியும். அருண்குமார்ங்கிறவங்களுக்கு தெரியும். இது ஏன் என்று சொன்னால், இது தாக்குதல் வருவதற்கு காரணம் என்று சொன்னால், இவர்கள் வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து நான் தவறா வச்சுட்டேன் அப்படிங்கிறது காரணம் இல்ல. அத பதிவிட்டிருக்காங்க. ஆனால், இவர் துப்புரசனை ஏமாற்றி என்பது சொல்லி செல்வ பிறந்தகைங்கிறவர்கள் தூண்டுதல் பேரில தான் அவங்க வந்து அருண்குமார் ஐயாங்கிறவங்க டிஜிபி சென்னை இவங்க மூலியமா தான் அவங்க வந்து பின்னணியோட தான் வந்திருக்காங்கன்றத அவரு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாரு. எனக்கு அப்புறம் இந்த மாரி சம்பவத்தில எப்படி வீடு நாங்க குடியிருக்க முடியும்? வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்றாங்க. நான் வேற இடத்துக்கு எங்க போ முடியும்? இதே மாரி என்னோட சொந்த வீடும் மதுரவாயில்ல இருக்கு. அது சீட்டு பூட்டி சீல் வச்சுட்டாங்க. இப்ப எப்படி இது இப்ப எந்த மனநிலை போக்கு இந்த அரசு செயல்படுவது வந்து மக்களாக தெளிவான பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப ஒருத்தவன் போராடுகிறான் என்று சொன்னால், அவருக்காகவும், தான் வாழும் குடும்பத்திற்காகவும் போராடவில்லை. நம்மள ஒருத்தன் ஏமாற்றுகிறான்னு தெரியும்போது, அத ஒருத்தர் தெரியப்படுத்துறாங்கம்போது, நம்ம விழிப்புணர்வா இருக்க வேண்டியது நம்ம கடமை. அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தது வந்து, ஒரு அரசு எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறது, ஒவ்வொருத்தரையும் எப்படி ஏமாற்றுகிறார்கள், அது என்பதை வெளிப்படையாக வந்து ஆதாரமோட வைக்கிறார். அது தவறு என்று சொன்னால் புகார் கூட சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். தவறு இருந்தா அவர் தண்டனை அனுபவிக்க போகிறார். இல்லீங்களா? அத விட்டுட்டு இந்த தனிப்பட்ட முறையில தாக்குதல் ஒன்று ஒரு இழிவான செயல்கள் தான் தொடர்ந்ததாக இந்த காலத்தில 4 ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறது வந்து அவருக்காக நெனச்சிறாதீங்க. நம்மளையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாத்தியா, நம்முடைய காசையும், நமக்கு செய்ய வேண்டிய தொகைகளையும், நமக்கான பல்லாயிரம் கோடி நம்ம மக்களுக்கு வேண்டிய சேவைய செய்யாமல், தனிப்பட்ட அரசியல கொள்ளையடிக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஒவ்வொரு மக்களுக்கும் கோவம் வரணும். நமக்கு தான் நம்ம அறியாம மக்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்கிறப்ப, ஏதோ ஒருத்தவங்க வழியில எடுத்து அம்பலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், நம்மள ஏமாற்றணும்னா, அவருக்கு உறுதுணையாக இருக்கணுது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. இது எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது பத்தாது இன்னும் ஊற்ற வேண்டும். சிதைக்க வேண்டும் அவர. நீ பேசினல்ல கர்மா. இதெல்லாம் சொல்லுவது மிக கேவலமான ஒரு செயல். ஏன்னாக்கா, அவரு ஒரு கருத்து வைக்கிறாருன்னா, கருத்து வைங்க. விவாதத்தில வெல்லுங்க. தவற சுட்டிக்காட்டுங்க, அம்பலப்படுத்துங்க. பொய் சொல்லியிருந்தா என்றால் நீங்க நினைத்தால். அத விட்டுட்டு, இந்த மாரி கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சுட்டு எந்த விதமான ஒரு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது என்று மக்களாகிய நம்ப கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆ இது வந்து மிக மிக வருத்தமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இவங்க தரங்கட்டு இறங்கிட்டாங்க பாருங்க. ஒவ்வொரு தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இது கண்டனம் தெரிவித்தா மட்டும் பத்தாது. அவர் உறுதுணையாக போராட்ட காலத்தை இழந்து அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாளைக்கு யார் வேணா வீடு புகுந்து அடிக்கலாம், வீடு புகுந்து நொறுக்கலாம் என்பது எப்படியாப்பட்ட ஒரு மிகவும் தரங்கட்ட செயலாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய இருக்கிறது. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவரை எதிர்க்க வேண்டியது இதுதான் வழியா? அப்ப என்ன ரவுடிசத்தை இவ்வளவு ஊக்குவிக்கிறார்களா? இப்ப இதே போன்ற வேற ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு அவரு? இந்த மாரி வீட தாக்க வராங்கன்னா, அவரு 10 பேர வச்சு ரவுடிய வச்சுக்கிட்டு, கத்தி அமர்வுல வந்து வந்து அடிச்சு வெட்டி கொன்னா என்ன ஆகும்? பெரிய கலவரமாகுமா இல்லையா? அப்ப அவருக்கு யார் என்ன பின்புலம் இருக்கா? வீட்ல தனியா இருக்காங்களா? இதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து, வீட்டுக்கு சென்று இந்த மாரி சம்பவங்கள செய்யக்கூடியவர்களை எல்லாம் எப்படிப்பட்ட கேவலமானவர்களா இருப்பாங்கன்றதை நம்ப மக்களாகி மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய இருக்கிறது. ஒரு அரசியலுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக, தான் வாழ்வதற்காக, தான் பிழைப்பதற்காக மக்களை ஏமாற்றுவதும் இல்லாமல் மக்களை அந்த பிரச்சனைகளை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை அம்பலப்படுத்துபவர்களையும், இதுபோன்று தொடர்ச்சியாக சவுக் சங்கர் அவர்கள் மீது தொடர்ச்சியாக அவர் மேல கேஸ் போடு, வழக்கு போடு, வெளியில விடுவது நீதிமன்றம் வெளியிட்டு விட்டது. நிரூபிக்க முடியவில்லை என்றால் இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாரி கேஸ் போடுறாங்க பாத்தீங்களா, நீதிமன்றம் யார் கேஸ் போடுறாங்களோ, அவங்க மேலயே இவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி தண்டனை குடுப்பாங்களோ, ஒருவேள தப்பா இருந்தா, அதே தண்டனை கேஸ் போட்டவங்கள தூக்கி உள்ள வைக்கணும். தண்டனை குடுத்தாக்க யாரும் கேஸ் போட மாட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னாக்கா, எதுக்கு எடுத்தாலும் கேஸ் போட்டு அவங்க கேஸ அலைய விடணும். அவங்கள பொருளாதார சீரழிக்கணும். அவங்கள மன உளைச்சலை ஏற்படுத்தணும். அப்படிங்கிற நோக்கத்தில நெறைய பேரு அரசியல் பண்படத்துல செய்றாங்க. அவர்களுக்கு இந்த சட்டம்னிடம் எல்லாத்துலயும் சட்ட வழிகள் இருக்கிறது. எந்தெந்த குற்றத்துக்கு எல்லா வழிகளும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு நீதிமன்றங்களையே செயல்படாமல் தடுக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகிறது. ஏன்னா ஒரு சிலது தான் நீதியா வருகிறது. நிறைய விஷயம் நீதி தள்ளி தள்ளி போகின்றது. அவர்களையும் கட்டுப்படுத்தப்படுகிறார்களா அரசுகள்? ஏன்னா சென்ற ஏடிஎம்கே ஆட்சியோட இவ்வளோ கிடையாதுங்க. அவங்களும் ஒண்ணும் நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா அதை விட பல மோசமா இருக்குது இவங்க செயல்பாடுகள். இது எந்த விதமான போக்கு? எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். கண்டனம்னா தீர்க்கமா தெரிவிக்கணுங்க.
கண்டனம் தெரிவிக்கும்போது வந்து திமுக ஆட்சி களங்கம் விற்கிறது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. குற்றம் செஞ்ச தப்பு, இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், பின்னாடி யாரும் அணை செய்ய வேண்டும் என்று அறிக்கை விடணும். அதுதான் உண்மையா இருக்கும். சும்மா பட்டணம் போடாம தப்பு தம்பி இது யாரு பண்ணது? இதெல்லாம் ஒரு நம்ம கட்சிக்கு வந்து திமுக களங்க வைக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த சும்மா அப்படியே மேலோட்டமாக சொல்லுவது வந்து வெற்று கூச்சல். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறார் சவுக்கு சங்கர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று என்ன சொல்கிறான்னு சொன்னால், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரான அவரது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை வழக்கில் இந்த செல்வப்பதோடு தொடர்புடைய இருக்குது. திருவேங்கடன் அவர்கள் தொடர்பு இருக்கு. அவருடைய முக்கிய குற்றவாளி அவர் கைது பண்ண தெரிந்துவிடும் என்பதற்காக அவர்களையும் சுட்டு கொண்டு விட்டார்கள் இந்த டிஜிபி அருண் அவர்கள் என்று ஒரு குற்றம் வைக்கிறார். அப்போ எவ்வளோ சுற்றி வட்ட எவ்வளோ ஒரு அரசியல் சூழ்ச்சி நடக்குது பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதே ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த விசிகாவும் இருக்கிறது. அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் செல்வ பெருந்தகை இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சுற்றி வட்டுறது எந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்தது பாருங்க. ஒரு நேர்மையான அரசியல் தலை நடந்து கொண்டு கம்பீரம் வெளிப்படையாக தன்னுடைய சமூக அளவுகளையும் யார் எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை தெளிவாக பேசக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டு எடுக்கிறது என்பது திட்டமிட்ட சதிங்கிறது தெரிகிறது. அது தொடர்ந்து போகின்ற உள்ளது. ஒவ்வொருத்தவங்களும் இவங்க மேலே சந்தேகம் வழக்கு போயிட்டு வருது. நேற்று இது சவுக்கு சங்கரோடு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தகவல் கடந்து நான் ஜெயிலில் இருக்கும்போது சில தகவல் கடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது முறையாக சட்டம் அவர்கள் ஏன்னா இந்த ஆட்சி தொடர்ந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்களே தான் நம்ம தான் கடைசி வரைக்கும் தான் இருப்போம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சவே முடியாது. சரிங்களா? இல்லை இலங்கையில் பார்த்தீங்களா ஓட விட்டாங்களா பார்த்தீங்களா ராஜபக்சேவை பொருளாதார சீர்திருத்தனால வெளிநாட்டில் லெனின் சில உடைச்சாங்க பார்த்தீங்களா? ஏன் உடைக்கிறாங்க? மக்கள் ஓரளவு தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. மக்களை எவ்வளோ நாள் தான் ஏமாற்றிட்டு இருக்க முடியும்? இப்போ இதே போட்டு இது ஒரு நிறைய பேர் உதாரணம் சொன்னாங்க. இப்போ கிஷோர்குமார் சொன்னா கூட இதே போன்ற ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டில் போயிட்டு அவங்க குடும்பத்தில் அம்மா வீட்டை 10 பேர் நேராக வந்து வீட்டை பூந்து அடித்து ஒடிச்சு ஏற்றுக்கொள்வார்களா? யாருன்னு விசாரிக்க மாட்டார், தடுக்க மாட்டார்களா? அப்படி கேள்வி வைக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நியாயமா என்று கேட்கிறார். இப்போ இவ்வளோ பதம் எடுத்து வரார்கள் கோஷம் கொடுக்குறாங்க என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறை இல்லை. எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்கன்னு? சரி போராட்டம் பண்ணுறீங்கண்ணே. சரி என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்தளவுக்கு மக்கள் புத்தி இல்லாமல் தரங்கட்டாக போயிட்டீங்க. சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து சரி அவதராக பேசுங்க வீடியோ காமிங்க. என்ன முழுமையாக கேட்கணும்ல. ஒரு துண்டு காணொலியை வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க அப்படி இந்த லைனை கட் பண்ணி எடுத்து கொடுத்தோன்னே நீங்கள் அங்குள்ள சுயமதிக்கிட்ட போயிட்டு வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களை ஏமாற்றினாலும் பரவாயில்ல, உனக்கு வாகனம் கொடுக்கலாலும் பரவாயில்ல, உன் காசை கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு அநீதி செஞ்சாலும் பரவாயில்ல, எவனாச்சும் ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்துறன்னு போய் சொன்னாக்க உடனே அவனுக்கு பின்னாடி வாழாட்டிக்கிட்டு அவனுக்கு ஆதரவாக நல்லது செய்கிறவங்களும் எதிர்த்து போராடுற இந்த சமூகம் இருக்கிறவரை எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க வந்து நம்ம இப்படிப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டு எப்படி தான் நாடு முன்னேற சொல்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட மக்களால் தான் நல்ல ஆட்சி அமையக்கூடாதா, நல்ல அரசாங்கம் அமையக்கூடாதா, மக்கள் நல்லது உயரக்கூடாதா என்று பெரும்பாலும் நினைக்கிற மக்களுக்கு இது போன்ற அறிவற்ற கூட்டங்கள் தான் திரும்ப இந்த கேடுகட்ட ஆட்சிகளை வரவழைத்து இப்படி ஒன்று கேவலங்களை நடக்க செய்கிறது. இது வந்து மக்களாகிய நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். சரியான பாடத்தை கூட்டுங்கள். மிக மிக கொடூரமான செயலாக இருக்குது. Hey!
நான் போட்டு யாரும் முதல்ல போடு காட்ட உடனே